இப்ப நாம சொப்பனத்துல இருக்கோம். சொப்பனத்துல இருக்கோம் அப்படின்றது ஏன் தெரியலன்னா, நம்ம அறியாமையான தூக்கத்துல இருக்கோம், மாயையில இருக்கோம். அதனால தெரியல. எப்ப நமக்கு இந்த மாயையில இருந்து விடுபடுறோமோ, அப்பதான் ஜாக்கிரதை உணர்வு உண்டாகும். சோ அப்ப சகலமும் நமக்கு தெரியும்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தார். இன்னைக்கு என்ன அப்படின்னா, கர்ம பந்தம்னா என்ன? கர்மம்னா என்ன? கர்மத்தால இந்த உலகம் பந்திக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சோ அதுக்கு என்ன காரணம்? கர்ம யோகம்னா என்ன? கர்ம விமோசம்னா என்ன? சோ இத பத்திலாம் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். சரி, கர்மம் கர்மம் கர்மம்னு சொல்றாங்க இல்லையா? இந்த கர்மம்னா என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல இதுநாள் வரைக்கும் இந்த கர்மம்னு சொல்லக்கூடியது தொழில், நம்ம செய்யக்கூடிய வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சாமி அத பல்வேறு உதாரணங்கள் மூலயமா தொழில் கிடையாது, கர்மம் என்பது ஒரு பொருள். அந்த பொருள் எங்க இருக்குன்னா நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம கிட்ட இருந்து வருகின்ற அந்த ஜீவசக்தியான வாயு தான் அந்த கர்மம்னு சொல்லக்கூடிய பொருள். இப்ப கர்மம்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப கர்ம பந்தமே இந்த உலகம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சாமி அதுக்கு ஒரு எட்டுக்கால் பூச்சை உதாரணமா சொல்லியிருக்கிறாரு. இந்த எட்டுக்கால் பூச்சி என்ன பண்ணும்? தன்னோட வாயில இருந்து ஒரு பசை மாதிரி ஒரு திரவம் வரும். அந்த திரவத்தால அது வலைய கட்டுது. கட்டிட்டு அந்த வலையிலேயே அந்த எட்டுக்கால் பூச்சியும் வசிக்கும். அப்படி வசிச்சுட்டு இருக்கப்ப அதுல ஏதாவது ஒரு பூச்சி வந்துருச்சுன்னா அந்த பூச்சை போய் இந்த எட்டுக்கால் பூச்சி அதை கொண்டு சாப்பிட்ரும். இதுதான் அது உபஜீவனம் பண்ணக்கூடியதா நினைச்சிட்டு இருக்குது. இப்ப இந்த வேற ஒரு பூச்சி அதுல வரும்போது அத இவங்க போய் சண்டை போட்டு சாப்பிடும்போது அந்த அடிபுடியில அந்த வலையில அறுந்துக்கும், வலை அறுந்துக்கும். சோ அந்த வலைய திரும்ப என்ன பண்ணும்? அந்த வாயில இருக்க அந்த பசைய வச்சு அதை திரும்பவும் அந்த வலையை கட்டும். சோ இதே மாதிரி வலைய கட்டவும் அவிழ்க்கவும் கட்டவும் அவிழ்க்கவும் மாத்தி மாத்தி இது வாழ்நாள் ஃபுல்லா செஞ்சுக்கிட்டே இருக்கு. செஞ்சுட்டே இருக்கும் போது இந்த வாயில இருந்து ஒரு பசை ஆகிய திரவம் வருது இல்லையா? அது ஒரு கட்டத்துக்கு மேல வராது, நின்றும். இருக்கிற வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் நின்னு போயிடும். நின்னு போயிட்ட உடனே அந்த சிலந்தி பூச்சி அந்த வலையிலேயே தான் கட்டிய வலையிலேயே விழுந்து அதுவும் செத்து போயிடுது. எதுக்காக சாமி இந்த எட்டுக்கால் பூச்சி சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த எட்டுக்கால் பூச்சி வாயில இருந்து ஒரு பசையாகிய திரவம் வந்துச்சு இல்லையா? அது தன்னுடைய சக்தி. அதாவது அதோட சுக்கிலம், அதோட ஜீவன், ஜீவசக்தி. சோ அதுல இருந்துதான் அந்த எனர்ஜியை எடுத்துதான் இது பசையா அந்த பசையில தான் அந்த நூல் வருது. அந்த நூலை வச்சுதான் அது வலைய கட்டிக்கிட்டு இருக்குது. சோ அப்ப அது தன்னுடைய சக்தி, அந்த சக்தி வெளியில தீர்ந்து போயிட்டா நாம செத்து போயிடுவோம் அப்படின்ற அறிவு அந்த எட்டுக்கால் பூச்சிக்கு கிடையாது. அதனால நாம உபஜீவனம் செய்யறதுக்காக வேண்டி அந்த வலையை கட்டி அதுல வர பூச்சிகளை அது புடிச்சு சாப்பிட்டு ஜீவித்திருக்கலாம் அப்படின்னு நினைச்சுச்சு. ஆனா என்ன ஆச்சு அப்படின்னா, தனக்குள்ள இருக்கிற சக்திய இந்த மாதிரி விரயம் பண்ணாம அது வச்சிருந்தாலே இன்னும் கொஞ்ச நாள் அது இருந்திருந்திருக்கும், அதால வாழ முடிஞ்சிருக்கும். ஆனா தனக்குள்ள இருக்க சக்திய உபஜீவனம்ன்ற பேர்ல அது வெளியில விட்டு அதை நூலா கட்டி வலைய கட்டி அது தான் கட்டின வலையிலே விழுந்து செத்து போயிடுச்சு. சோ எதுக்காக சாமி இந்த கதையை இந்த இடத்துல சொல்றாரு அப்படின்னா, நமக்காக தான் சொல்றாரு. நாமளும் என்ன பண்றோம்? கர்மம் ஆகிய இந்த வாயுவை வெளியே விடுறது மூலயமா இந்த உலகம்ன்ற பந்தத்தை ஏற்படுத்துறோம். இந்த கர்மமான வாயு நமக்குள்ள இல்லைன்னா நமக்கு உலகம் கிடையாது, எந்த ஒரு பந்தமும் கிடையாது. இந்த வாயு உள்ளுக்குள்ளே அடங்கி இருந்துச்சுன்னா அப்பயும் நமக்கு உலகம் கிடையாது. இப்ப வெளியில விடும்போது இந்த உலகம், இந்த கர்மம், இந்த வாயுவாலதான் பந்தம் ஏற்படுது. அதனாலதான் கர்ம பந்தமே இந்த உலகம் அப்படின்னு சொல்ல காரணம். இப்ப இந்த உலகத்தை நாமளும் என்ன பண்றோம்? அந்த எட்டுக்கால் பூச்சி மாதிரியே இந்த உலகத்தை கட்டவும் அவிழ்க்கவும் செய்யறோம். இப்ப தூங்க போறோம், தூங்கும் போது நமக்கு உலகம் கிடையாது, அப்ப அந்த வலை இல்லை. தூக்கம் விழிச்சதுக்கு அப்புறம் நமக்கு உலகம் வந்துருது. அந்த வலைய நம்மளோட ஜீவ சக்தியில இருந்துதான், சுக்கீலத்துல இருந்துதான் அதை நம்ம கட்டுறோம். ஆனா நமக்கு அந்த சக்தி எங்க இருந்து வருது, எது மூலயமா நம்ம அதை கட்டுறோம், இதால நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு எந்த அறிவும் நமக்கும் இல்லை, அந்த எட்டுக்கால் பூச்சி மாதிரி. சோ அதனால நாமளும் என்ன பண்றோம்? இந்த உலகமாகிய வலைய தினசரி கட்டுறோம் அவிழ்க்கிறோம், கட்டுறோம் அவிழ்க்கிறோம். சோ அப்ப அந்த எட்டுக்கால் பூச்சிக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த பசை எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதால அதை கட்ட முடியல, அதால இருக்கவும் முடியல அதுக்கப்புறம்.
அதே மாதிரிதான் நமக்கும், நமக்குள்ள அந்த சுக்கிலம் இருக்கிற வரைக்கும் தான், ஜீவன் இருக்கிற வரைக்கும் தான் இந்த உலகமாகிய வலைய நம்மளால கட்ட முடியும், அவிழ்க்கவும் முடியும். சோ இதை நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்குள்ளயும் ஒரு நாள் அந்த ஜீவசக்தி தீர்ந்து போகும். கர்மமா இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தீர்ந்து நசித்து அந்த எட்டுக்கால் பூச்சி மாதிரியே ஜீவித்து இருக்க முடியாத ஒரு நிலை நமக்கும் வரும். சோ இத நம்மளுடைய அறியாமையில செய்யறோம். இதனாலதான் இந்த உலகம் கர்மத்தால, வாயுவால பந்திக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். சரி, இப்ப இத நம்ம செலவு பண்ணாம வச்சுக்கலாம் இல்லையா? அதுக்கு கர்ம யோகம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாங்க. கர்ம யோகம்னா நம்மளோட ஜீவன் தான கர்மம். ஜீவசக்தியான வாயு தான கர்மம். அப்ப இந்த ஜீவசக்தியான வாயுவ வெளியில விடாம தனக்குள்ளவே அதோட உற்பத்தி ஸ்தானத்துல நிலைநிறுத்தணும், லயிக்க செய்யணும், சேர்க்கணும். சோ இதுதான் கர்ம யோகம். கர்மம்ன்றது ஜீவசக்தியான வாயு, அத போய் யோகம்ன்றது சேர்க்கை. அப்ப அத போய் அதோட உற்பத்தி ஸ்தானத்துல சேர்க்கறது தான் கர்ம யோகம். சோ இந்த கர்ம யோகம் செய்யறது மூலயமா தான் நமக்கு கர்ம விமோச்சனம் கிடைக்கும், மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாரு. சோ அப்ப இப்போ ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அப்ப அவருக்கு கர்மம் இல்ல, இவரோட கர்மம் தீந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஏன் சொல்றாங்க? கர்மம்னா தொழிலா, அவர் தொழிலெல்லாம் விட்டுட்டாரா? அந்த அர்த்தம் கிடையாது இல்லையா? அப்ப இது வரைக்கும் அவருக்கு அந்த ஜீவன் இருந்தது, கர்மமான ஜீவசக்தியான வாயு கதாகதம் செஞ்சுட்டு இருந்தது அந்த உடம்புல. சோ அவரு இறந்து போனப்ப அந்த கர்மமான ஜீவசக்தியான வாயு அவருக்குள்ள இல்ல, தீர்ந்து போயிடுச்சு. அதனால கர்மம் அற்று போச்சு அப்படின்னு இறந்தவங்களை பார்த்து இதனாலதான் சொல்றாங்க. அப்ப நமக்கு விமோச்சனம்னா விடுதலை. எங்க இருந்து விடுதலை? இந்த பந்தத்துல இருந்து, உலக பந்தத்துல இருந்து நமக்கு விடுதலை வேணும், மோட்சம் வேணும் அப்படின்னா நாம அந்த கர்ம யோகத்தை செய்யணும். நம்ம கர்மமா இருக்கக்கூடிய அந்த ஜீவசக்தியான வாயுவை வெளியில விடாம தனக்குள்ளே லயிக்க செய்யணும். சோ இதுதான் கர்மம், கர்ம பந்தம், கர்மத்தால் பந்திக்கப்பட்டது இந்த உலகம், கர்மயோகம், கர்ம விமோச்சனம் அப்படின்னு சொல்லி சாமி இந்த டாபிக் நிறைவு செய்வாரு. மேலும் நாளைக்கு ஒரு டாபிக்ல பார்ப்போம். ஆத்ம நமஸ்காரம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். சித் சொரூபனும் சாந்தனும் பரபிரம்மமும் சத்குருவும் உமாபதியுமான ஈசனை யான் வணங்குகிறேன். பரமகுரு சிவானந்தரை வணங்குவதுடன் வணக்கத்துக்குரிய மற்ற மகான்களையும் நாளும் வணங்குகிறேன். நமக்குள்ள எப்போது ஜாக்கிரதை என்ற உணர்வை நாம் நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்துகின்றோமோ, அதுவும் உடலளவிலும் மனதளவிலும் ஜீவனளவிலும் நாம் இந்த ஜாக்கிரதை உணர்வை எப்போது பெறுகிறோமோ அப்போது தான் இந்த ஜீவன் கர்ம பந்தத்திலிருந்து அது விடுபடுகிறது. அப்ப உண்மையில நமக்கு கர்மம் என்றால் என்று தெரிந்தால்தான் அதை எப்படி இந்த பந்தத்திலிருந்து நாம் விடுவிப்பது என்பது நமக்கு புலப்படும். இந்த ஜீவனானது எப்படி பந்தத்தில் மாட்டிக்கொண்டது, அது நமக்குள்ள ஒரு தெளிவான நிலை. அதைத்தான் ஞானபிதா இந்த சித்த வேதத்தின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார். இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா என் ஜீவனை நான் கரையேற்ற வேண்டும். அதுக்கான நடைமுறை எப்படி நம்மளால சாத்தியப்படும்? அப்ப வெறும் வெறும் பயிற்சி மட்டும்தான் நம்ம செஞ்சுட்டு இருப்போம். யாரோ ஒருவர் ஒரு 1000 பேர்ல ஒருத்தர் 2 பேர் தீவிரமான பயிற்சி சாதனை இருக்கிறவர்கள் நிச்சயமாக இந்த புத்தக அறிவு இல்லாமலேயே தன்னுடைய மத்தக அறிவின் மூலமாகவே அனைத்தையும் அறிந்து தன் நிலையை எய்துவார். மற்றவர்களுக்கு கொஞ்சம் சிறிது காலத்திற்கு இந்த சித்த வேதத்தினுடைய அந்த புரிதல் என்பது ஒரு அடிப்படை தேவையாகத்தானே இருக்கிறது. இது இல்லைன்னா இதை பற்றி புரியவில்லை என்றால் ஏதோ ஒரு மெக்கானிக்கலா தான் நம்ம மூளை மேல நம்மளுடைய சுவாசத்தை இந்த கதியை மேல கீழே ஏத்தி இறக்கிட்டு இருப்போம்.
அது உணர்வு பூர்வமாக நடைபெறுவதற்கு அது வாய்ப்புகள் என்பது மிக மிக குறைவு. அப்ப அடிப்படையில உண்மையாக ஜீவனை மேல பக்தி விசுவாசம் இருக்கும் போது மட்டும்தான் இந்த ஜீவனை காப்பாற்றக்கூடிய அந்த வழிமுறையும் நமக்கு பிறக்கும். ஏனென்றால் அந்த உண்மையான பக்தி விசுவாசத்தில் இருக்கும் போது தான் மாயா சமுத்திரத்தினுடைய நிலையில்லாத இந்த வாழ்க்கையை நம்மால் உணர முடியும். இல்லை என்றால் மனிதர் என்று அபிமானிக்கப்பட்டவர்கள் இருப்பது போல இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சகஜம் என்ற நிலையில இறப்பை நோக்கி தான் நாம் பயணம் கொண்டு கொண்டிருப்போம். ஏனால் பிறந்தால் இறப்போம் என்று நாம் முடிவு செய்து விட்டோம். அது மனிதர் என்று அபிமானிக்கப்பட்டவர்களுடைய அது இயல்பான நிலை. ஆனால் உண்மையில் நாம் மனிதராக வேண்டும் என்றால் நம்மளுடைய ஜீவனை நாம் முழுமையாக காப்பாற்றிக் கொள்ள தெரிய வேண்டும். அப்ப அடிப்படையில இந்த ஜீவனானது எப்படி உருவாச்சு, அவரவர்கள் ஜீவனானது எப்படி உருவானோம். அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து ஆகாசம் அதில் சலனம் ஏற்படும் போது ஜீவன் ஆகிறது. அந்த ஜீவன் தான் நாம் மனிதர் என்று அபிமானிக்கப்பட்டவர்களாக பிறந்திருக்கின்றோம். நாம் கரு உண்டாகும் பொழுதே இந்த சிக்கிலத்தினுடைய இந்த அணுவானது போட்டி போட்டு கொண்டுதான் அந்த கரு முட்டையை துளைத்து அதுதான் நாம் குழந்தையாக வந்திருக்கின்றோம். அப்ப நாம் பிறக்கும் பொழுதே இந்த மாயா சமுத்திரத்தில் பல்வேறு பல ஆயிரக்கணக்கான விந்தணுக்களோடு போட்டி கொண்டுதான் நாம் அந்த கருமுட்டையை துளைத்து மனிதராக அபிமானிக்கப்பட்டவர்களாக நாம் இப்போது பிறந்திருக்கின்றோம். அப்ப மாயா சமுத்திரம் என்றாலே நமக்குள் நம்மளுடைய பிறப்பே ஒரு போட்டியில் தானே இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் நம்மளுடைய இந்த ஜீவனுடைய வாழ்க்கையை நம்மை அறியாமலே நாமே தேர்ந்தெடுத்த இந்த வாழ்க்கையை இதுதான் நம்மளுடைய இந்த கர்ம பந்தத்திற்கு காரணமாக இருக்கிறது. கர்மம் என்பது ஏதோ ஒரு செயல் என்பது மட்டும் கிடையாது. அதுதான் ஜீவசக்தியான வாயு. இது ஒரு பொருள் தன்மை உடையது என்பதைத்தான் ஞானபிதா நமக்கு இது நாள் வரை நாம் அறியாமல் இருந்தோம். இதை பற்றி இதைதான் இந்த இடத்துல தெளிவுபடுத்துகிறார். அப்ப மனிதர் என்று அபிமானிக்கப்பட்டவர்களாக இருந்ததால அது ஒரு செயல் 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 என்று தான் நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையில் மனிதராவதற்கு அதை பொருள் என்று நாம் அறிந்தால், அதை உணர்ந்தால் மட்டும்தான் அந்த பொருளை நமக்குள் காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த கலையை அறிந்தால்தான், அந்த கலையை அறிவதற்கு நமக்குள் ஜீவன் மேல உண்மையான ஒரு சிநேகம் என்பது வேண்டும். ஜீவன் மேல ஒரு உண்மையான பக்தி விசுவாசம் இருக்கும் போது மட்டும்தான் அந்த பொருளை இந்த மாயா சமுத்திரமான இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்ள முடியும். அதற்குத்தான் இந்த சித்த வேதத்தினுடைய முதல் அத்தியாயத்திலேயே முதல் கேள்வியாகவும் இதுதான் வருகிறது. அடிப்படை நோக்கமே, அடிப்படை இலக்கே இதுதான் மோட்ச சூத்திரம். அப்ப மோட்சம் அடைவதற்கு தடையாக இருப்பது எது? இந்த மாயா சமுத்திரம்தான். அது உண்மையில் அது தடை என்பது கிடையாது. அந்த மாயையை பற்றி நாம் சரியாக புரிந்து கொள்ளாதது இருப்பதால் தான் மாயை என்பது நமக்கு தடையாக இருக்கிறது. அது எப்படி அது நமக்குள் அது உருவாச்சு என்பதை பற்றிய ஒரு தெளிவு நமக்குள் இல்லாதிருப்பதால் தான்
அதை எப்படி கையாளுவது என்பதை பற்றிய நமக்கு அதை பத்தி தெரியல, புரியல. ஃபர்ஸ்ட் அதை பற்றி என்னன்னே தெரியல. அப்புறம் எப்படி அதை பற்றி கையாளுவதை பற்றி நமக்கு புரியும்? அப்ப அதுக்குதான் அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து ஏதோ ஒரு நிலையிலே ஜீவனாக பிறந்து விட்டோம், மனிதர் என்று அபிமானிக்கப்பட்டவர்களாக பிறந்து விட்டோம். அது எந்த இடத்துல நம்ம இந்த வலையில் நாம் மாட்டிக்கொண்டோம்? அதற்குத்தான் இந்த சித்த வேதத்தினுடைய அடிப்படை புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. இதை புரிந்து கொள்ளாமல், இதை பற்றி எதுவுமே தெளிவு நமக்குள் ஏற்படாமல், நமக்குள் இந்த பயிற்சி செய்யும் போது எத்தகைய இந்த மாற்றங்கள், அனுபவங்கள் ஏற்படுகிறது என்பதை நம்மளால் அறிந்து கொள்ள முடியாது. நாம் பயிற்சி செய்யும் போது எந்த நிலையில் இதுவரை இருக்கின்றோ, இனி கடக்கக்கூடிய நிலை என்ன, இந்த ஜீவனை எப்படி இந்த பந்தத்திலிருந்து விடுவித்துக் கொள்வது என்பதை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் என்பது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. அப்ப அந்த ஜீவன் எந்த நிலையில இந்த கர்மத்துல பந்தத்துல மாட்டிக்கொண்டது? தானாயிருக்கின்ற அந்த வஸ்து ஆகாசமாகவும் அது வாயுவாகவும் மாறும் போதுதான், அதுதான் பிரம்மமும் மாயையாக மாறும் போதுதான் நான் நீ என்கின்ற அந்த பேதம் என்று நமக்குள் அது உருவாகுகிறது. ஒன்றுமில்லாத நிலை அக்ஷரம் என்கின்ற ஒரு நிலை. அந்த நிலையிலிருந்து அத்வைதம் என்ற அந்த ஒன்றும் இல்லாத அந்த நிலையிலிருந்து தான் துவைதம் என்கின்ற இரண்டு நிலைகள் நமக்குள் அது ஏற்படுகிறது. அப்போது தான் பிரம்மம் மாயை என்கின்ற இரண்டு நிலைகள், அந்த மாயையிலும் இரண்டு நிலைகள், காரணம் ஒன்று, காரியம் ஒன்று. அப்ப அந்த காரிய பந்தத்தில் நாம் எப்படி மாட்டிக்கொள்கின்றோம்? அந்த காரிய பந்தமான இந்த உலகத்தினுடைய இந்த அவஸ்தை நமக்குள் அது எப்படி வருகிறது? அந்த ஜீவசக்தியான வாயு அது வெளியில் உலகத்தின் மீதுடைய இந்த பற்றுதல் காரணமாக ஏதோ ஒரு விதத்தில் இதில் இன்பம் இருக்கிறது என்ற விதத்தில், சரி ஒரு தடவை ஒரு இடத்துக்கு போய் தான் பார்ப்போம் அது எப்படி இருக்கிறது என்ற முறையில பாத்தீங்கன்னா வெளியில வந்துடுது. உண்மையிலேயே தனக்குள் தான் அந்த பிரம்மானந்தம் என்கின்ற ஒரு உயர்ந்த நிலை இருக்கிறது என்பதை அந்த ஜீவன் மறந்து விட்டது. காரணம், அந்த ஜீவசக்தியான வாயு என்கின்ற இந்த கர்மமான வாயு அது வெளியில் வியாபித்ததால், அறிவாகிய அந்த வாயு அது வெளியில் விரயமாகினதால், அபானனாக ஆகியது வெளியில் போனதால் அறியாமை என்ற நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அந்த அறியாமை நமக்குள் அது உள்ளவரை அறிவை நாம் அறிய முடியாது. அப்ப அதுக்குதான் சித்த வேதத்தினுடைய புரிதல் நமக்கு ஞானபிதா இதை உணர்ந்தால், நம்ம தெளிவாக புணர்ந்தால் இந்த ஜீவனை மாயா சமுத்திரமான இந்த கர்ம பந்தத்திலிருந்து அது சரியான முறையில் அதை கையாள தெரிந்து அதில் மூலமாக நாம் விடுதலை பெற முடியும். ஏதோ ஒரு வலுக்கட்டாயமாக நிகழ்ந்தால் மீண்டும் நாம் இந்த கர்ம பந்தத்தில் நாம் மாட்டிக்கொள்வோம். அதாவது
இந்த மாயை எப்படி நமக்குள் அது உருவானது, அறிந்து புரிந்து தெளிந்து அதற்கான முறைப்படி நம்மளுடைய அந்த ஜீவனை நமக்குள் இந்த மாயையிலிருந்து விடுவித்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய அந்த இயல்பான அந்த முறைதான் அது சரியான வழிகாட்டுதலாக இருக்கும். இல்லை ஏதோ வலுக்கட்டாயமாக என்னை ஜீவனை விடுவிக்கிக் கொள்கிறேன் இந்த மாயையிலிருந்து என்று நாம் முயற்சி செய்தோம் என்றால், வலுக்கட்டாயமாக மூச்சை அடக்கி பயிற்சி செய்யறது, ஒரு நம்ம இதை புரிந்து கொள்ளாமல் இந்த பயிற்சி நம்ம செய்தோம்னா நம்மளால இயல்பான நிலைக்கு மீண்டும் திரும்பி வர முடியாது. ஏதோ உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ பாதிப்பை அது இயல்பாகவே அது உண்டாக்கும். ஞானபிதா சொல்லிய அந்த முறைப்படி சித்த வேதத்தினுடைய எந்த முறைப்படி நாம் உபதேசம் பெற்றோமோ அந்த முறைப்படி எத்தகைய நிலையில் 6 ஆதாரங்களை பற்றிய விளக்கம் அதில் ஏற்படக்கூடிய அந்த அனுபவம் இந்த வேதத்தில் கூறியிருக்கிறாரோ அதனுடைய முறைப்படி அது முறையாக பயின்று அறிந்து அதன் மூலம் விடுதலை பெறும் போது மட்டும்தான் இந்த மாயையை நாம் சரியான முறையில் கையாள முடியும். இல்ல வலுக்கட்டாயமாக அது நடந்தால், இது புரிதல் இல்லாமல் நடந்தால் மீண்டும் இந்த நிலையில் நாம் சிக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் அது இயல்பாகவே இந்த பயிற்சி தொடர முடியாத நிலையில கூட அது ஏற்படக்கூடிய நிலையை அது சூழ்நிலையை அது உருவாக்கும். ஒரு பழம் பழுக்க வேண்டுமென்றால் அது பழுத்து நமக்கு கிடைக்க அதை முறையாக ஒரு மரத்துல அதுவாவே இயற்கையாக பழுத்து அந்த காம்பில் இருந்து அது இயல்பாகவே அதுவே விடுதலை அடைந்து அது பூமியை நோக்கி கீழே விழும். ஆனால் வலுக்கட்டாயமாக ஒரு பழத்தை நம்ம பழுக்க வச்சோம்னா, ஒரு காயை பறிச்சு அதை புகை போட்டு பழுக்க வச்சோம்னா அது இயல்பாக ஆரோக்கிய கேடுதானே. அதே மாதிரிதான் இதை பற்றி சித்த வேதத்தினுடைய சரியான இந்த கர்ம பந்தத்தினுடைய இந்த புரிதலை நன்கு அறிந்து புரிந்து அதுக்கான முறைப்படி செயல்பட்டு இதுல விடுதலை ஆகும் போது தான் இந்த கர்ம விமோச்சனம் என்பது நமக்குள் அது ஏற்படும். அப்ப இந்த கர்மமான வாய்வு ஆனது அக்ஷரத்திலிருந்து ஆகாசம், ஆகாசத்திலிருந்து அது சலனப்படும் போது தான் ஜீவன் ஆகிறது. அந்த ஜீவன் எப்போது அது சலனம் ஏற்படுகிறதோ அந்த ஜீவனுக்கு அப்போது தான் அதற்குள் அக்னி என்கின்ற ஒரு நிலை உருவாகிறது. எண்ணம் என்கின்ற அந்த சத்துவ நிலை அப்போது தான் அது உருவாகிறது. அதிலிருந்தான் ஜலாம்சமாகிய மனம் என்பது உருவாகுகிறது. அதிலிருந்து தான் அகங்காரமாகிய அந்த பிரம்மா என்கின்ற ஒரு கெட்டித்தன்மையான ஒரு நிலை உருவாகிறது. அப்ப கர்ம பந்தத்தின் அகப்பட்டு கொள்வதற்கு அது மூல காரணம் எங்கிருக்கிறது? நமக்குள் தானே இருக்கிறது. அந்த ஜீவனானது அது சலனப்படும் போது தான் அது மனமாகிறது. அந்த மனம் மேலும் சலனப்படும் போது தான் அகங்காரமாகிறது. அப்ப அகங்காரம் என்ற ஒரு கீழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த ஜீவனை அதற்கான முறை அறிந்து அப்ப இயல்பாகவே தமோகுணம் அகங்காரம் என்பது அந்த தமோ குணத்தினுடைய அடிப்படை இயல்பாலத்தான் நமக்கு இந்த கர்ம பந்தம் என்பது அதிலிருந்து எப்படி நாம் விடுதலை ஆக வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் கூட வராது. அந்த நிலையில் இருக்கும் போது உச்சகட்ட ஒரு அறியாமையில் நாம் இறப்பை நோக்கித்தான் நாம் பயணம் செய்து கொண்டிருப்போம். நம் ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்கின்ற நிலையிலே தவறான முடிவுகளைத்தான் நாம் எடுப்போம். ரஜோகுணமோ இந்த ஜீவனோடு நாம் பேரு புகழோடு வாழணும் என்ற ஒரு ஆசை இருக்கு. ஆனால் ஜீவனை நம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியாதது. இதே சத்துவ குணத்தோடு நாம் இருக்கும் போது கூட இந்த ஜீவன் மூலம் உலகத்துக்கு சேவை செய்யணும், அதன் மூலியம் நாம் திருப்தி அடைஞ்சிருப்போம்.
ஆனால் இந்த ஜீவனை நம்மால் அது காப்பாற்றிக் கொள்ள முடியாதது. காரணம், அந்த ஜீவனுடைய சக்தியான அந்த வாயுவானது அது பிராணனானது அது அபானனாக அது மாறி 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 அது வெளியில் போய் கொண்டிருப்பது தான். அந்த ஜீவனை நம்மால் காப்பாற்ற தெரியவில்லை. அபானனாகி அது வெளியே பிரிந்து செல்வது, ஜீவ சக்தியான வாயு ஜீவனை விட்டு பிரிந்து வெறும் வாயுவாகவே அது மாறி அது வெளியில் போய் கொண்டிருப்பது தான் உண்மையான அது கர்ம பந்தம். அது அந்த பந்தத்திலிருந்து தான் நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் அந்த பந்தத்தை நாம் உருவாக்காமல் இருக்க வேண்டும். உலகம் என்கின்ற ஒரு பந்தத்தை இந்த மனமானது உருவாக்கி கொண்டு தான் இருக்கிறது. மனம் இயங்கிக் கொண்டிருக்கும் வரை நமக்குள், மனம் வெளியில் வியாபித்துக் கொண்டிருக்கும் வரை இந்த உலகம் என்கின்ற இந்த பந்தம் என்பது நமக்குள் இருக்கத்தான் செய்யும். மனமானது நாம் இரவில் தூங்கும் பொழுது அது உற்பத்தியான இடத்திலேயே அது ஒடுங்குவதால் உலகத்தினுடைய இந்த பந்தத்தின் இந்த கர்மமான இந்த வாயுனுடைய இந்த பந்தத்தினுடைய அவஸ்தை என்பது நமக்குள் அது இல்லை. எப்போது இந்த மாயையினுடைய விழிப்பு என்கின்ற நிலையில் நாம் தினசரி பகல்ல எழுந்துக்கிறோமே ஒரு அறியாமையில, இதுதான் விழிப்பு என்று நாம் ஜாக்கிரதை என்று சொல்கிறோமே, இந்த நிலையில்தான் இந்த உலக பந்தத்தில் மாட்டிக்கொள்கிறது. ஆனால் இது உண்மையான ஜாக்கிரதை இல்லை என்பதுதான் ஞானபிதா முன் அத்தியாயங்களிலே நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார். அப்ப இந்த வாயு சலனமாகும் போதுதான், சலனம் எங்கு உள்ளதோ அங்கெல்லாம் நிச்சயமாக இந்த வாயுனுடைய சலனம் எங்கு இருக்கிறதோ அங்கெல்லாம் அக்னி என்பது இருக்கத்தான் செய்யும். அப்ப அக்னி என்று ஒண்ணு உருவானாலே அந்த இடம் என்பது இயல்பாகவே மனம் உருவாகிறது. சத்துவகுணம் என்பது இயல்பாகவே அது உருவாகுகிறது. அந்த சத்துவகுணத்தை தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கமே ரஜோகுணமாகிறது நமக்குள்ளது. அப்ப அந்த சத்துவகுணத்தில் செயல்பாடாலேயே நம்மளுடைய பேரு புகழ் வந்துச்சு, ஒரு திருப்தி அடைகிறோமே, அப்ப அதுவே மனம் இயங்குவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அப்ப இயல்பாக அடுத்த மனம் வந்துச்சுனாலே இயல்பாக அந்த தாமச குணம் என்பது நமக்குள்ளது, நம்மை அறியாமலே அது உட்புகுந்து விடுகிறது. நம்மை அறியாமல் அது இயல்பாகவே ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அப்ப அது என்ன, அதுதானே அது மாயை. இந்த ஜீவனை அறியாமலேயே நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் இந்த ஜீவனை விரயமாக்கிக் கொண்டே நம்மளுடைய மாயையினுடைய தேவைகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம் என்றால் அது உண்மையான அறிவா? நாம் இந்த மாயையான உலகத்துல ஒரு சின்ன சாதனை கூட புரிந்திருக்கலாம், பல கோடி கூட சம்பாதித்து இருக்கலாம். ஆனால் இந்த ஜீவனை வெளியில் பந்தப்படுத்தித்தான் இதை பெற்றிருக்க முடியும். இந்த ஜீவனை விரயம் செய்துதான் இதை பெற்றிருக்க முடியும். ஜீவனை நாம் காப்பாற்றாமல் ஏதோ உலகத்தினுடைய இந்த மாயையினுடைய அஞ்ஞானத்தினுடைய இந்த தேவைகளுக்காகத்தான் இந்த ஜீவனை விரயம் செய்தது, ஜீவசக்தியான வாயுவை விரயம் செய்வது தான், அதுதான் கர்ம பந்தம். இந்த ஜீவன் இந்த பந்தத்திலிருந்து தான் விடுதலை பெற வேண்டும். இந்த பந்தத்திலிருந்து தான் தன்னைத்தானே அது மீட்டுக் கொள்ள வேண்டும். எப்போது இந்த ஜீவசக்தியான வாயுவுக்கு சலனம் என்பது ஒன்று இருக்கிறதோ அப்போது வாயு ஒரு இடத்துல நிக்காது, அது சலனப்பட்டு கொண்டே இருக்கும். இடம் மாறி தொடர்ந்து பயணித்துக் கொண்டே தான் இருக்கும்.
அப்ப ஒரு நிலையில்லாத தன்மையைத்தான் இந்த வாயுவுக்கு ஏற்படுகிறது. நிலையாக ஒரு இடத்தில் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அந்த சலனம் என்று ஒன்று இருந்தாலே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மனம் என்பது இயல்பாகவே செயல்பட தொடங்குகிறது. மனம் என்பது ஒண்ணு செயல்பட்டாலே அகங்காரம் என்பது செயல்படுகிறது. அது நமக்குள் எப்படி ஆரம்பித்தது? நமக்குள் அந்த சமீரணன் கதி, இந்த கதியின் மூலமாகத்தான் நம்மளுடைய சிருஷ்டி, மாயையான சிருஷ்டியை நாம் உருவாகி இருக்கின்றோம். ஆண் பெண் சம்போக டைம்ல ஏககதியாக இருவருக்கும் அது வரும்போது மட்டும்தான் அது பிரம்மாந்தரத்தில், அதாவது ஆகாசத்தில் அக்ஷரம் என்ற ஒரு நிலையிலிருந்து உருவான அதிலிருந்து கூடிய அந்த சுக்கிலத்தை இலக்கி கொண்டு வந்து கர்ப்ப பாத்திரத்தில் விழுகின்றோம். இப்போ அந்த சமீரனின் கதியில் தான் நம்ம அறியாமையில் அது நடந்ததால ஒரு பிறப்புக்கு நாம் காரணமாக இருக்கின்றோம். நாமே அதற்கு காரணமாக இருக்கின்றோம். அதே கர்ப்ப பாத்திரத்தில் 10 மாதம் வாசம் செய்யும் போதும் இதே கதியிலிருந்து தான் இந்த ஜடமாகிய இந்த உடம்பானது நமக்குள் அது உருவாகி இருக்கிறது. அப்புறம் நம்ம வெளியில் வியாபித்தோம், நம்மளுக்கு உலகம் என்கின்ற ஒரு அவஸ்தை வருகிறது. இந்த அவஸ்தையில் நம் ஜீவன் விரயமாகிறது. தினசரி ரீசார்ஜ் பண்றோம் நைட்டு தூக்கத்துல. இந்த கதியில் தான் நாம் ரீசார்ஜ் பண்றோம். அது அப்ப ஞானபிதா இந்த காட்டி கொடுத்த கதியின் மூலமாகத்தான், அது நம்மை அறியாமல் அது நமக்குள் நடந்ததனுடைய அடிப்படை காரணத்தால் தான் நாம் இந்த மாயா சமுத்திரத்தில் நாம் அகப்பட்டு கொண்டோம். இதையே நம்மளுடைய இந்த மாயா சமுத்திரத்திலிருந்து விடுபட்டு மீண்டும் அந்த நிலைக்கு செல்வதற்கான இந்த ஜீவனானது கர்ம பந்தத்திலிருந்து அது விடுபட்டு மீண்டும் அதே பழைய நிலைக்கு, அக்ஷரம் என்ற ஒரு நிலைக்கு செல்வதற்கான அதே கதியின் மூலமாகத்தான் நாம் திரும்பி செல்ல முடியும். அதை தொடர்ந்து நமக்குள் அது ஒவ்வொரு க்ஷணமும் நமக்குள் இந்த கதி நடக்குமாறு நாம் நமக்குள் அது பார்த்து கொள்ள வேண்டும். அப்போது தான் இந்த ஜீவனை இந்த கர்ம பந்தத்திலிருந்து, உலகத்தினுடைய இந்த மாயினுடைய இந்த பந்தத்திலிருந்து விடுவிக்க முடியும். அப்ப அந்த கதியில் நாம் இருக்கும் போது மட்டும்தான், அதில் கவனத்தோடு நாம் இருக்கும் போது மட்டும்தான் நம்முடைய ஜீவசக்தியான வாயு எண்ணமாக மாறாமல், அபானனாக மாறாமல், பிராணன் பிராணனாகவே நிலைநிறுத்தக்கூடிய அந்த தகுதியை பெற்றிருக்கும். பிராணனை அபானனாக நம்ம மாத்திட்டு திருப்பி பிராணனாக மாத்தணும்னா அதிக போராட்டம் தான் நமக்குள் இருக்கும். அப்ப அதை மாற விடாமல், எண்ணங்களாக அதை மாற விடாமல், அது நமக்குள்ளேயே பிராணனை பிராணனாக நிலைநிறுத்த வேண்டும். அதுக்குத்தான் ஞானபிதா மீண்டும் இந்த கதியை நமக்கு, அதுக்கு நாம் மறந்து இழந்து அறியாமையில் விட்ட இந்த கதியை நமக்கு காட்டி கொடுத்திருக்கிறார். இந்த கதி மூலமாகத்தான் எப்படி அக்ஷரம் என்ற நிலையிலிருந்து அகங்காரம் என்ற ஒரு பிரம்மா என்ற நிலைக்கு நம்ம வந்தோமோ, இதே கதியின் மூலமாகத்தான் மீண்டும் அக்ஷரம் என்ற நிலைக்கு நம்மளால் திரும்பி இந்த கர்ம பந்தத்தில் இருந்து விடுபட்டு பழைய நிலைக்கு செல்ல முடியும். அப்ப அதுக்குதான் ஞானபிதா நமக்கு இந்த கதியை காட்டி கொடுத்திருக்கிறார். இது உண்மையா பொய்யா அப்படின்னு பார்த்து, உண்மையே தான் இது. என்ன அதுல அடிப்படை நம்மளுடைய பிறப்பே அப்படித்தான் இருக்கிறது.
நம் தாய் தந்தையினுடைய சம்போகத்தினால் தான் இந்த ஏக கதியில் தான் கர்ப்ப பாத்திரத்தில் விழுந்தோம். அதே கர்ப்ப பாத்திரத்தில் இந்த கதியின் மூலமாகத்தான் இந்த அகங்காரமாகிய இந்த தாமச குணமாகிய இந்த ஜடம் நமக்குள் அது உருவாச்சு. அப்ப கர்ப்ப பாத்திரத்தில் நாம் வெளிவந்த போது தான் மனமாகிய அந்த அவரவருடைய உலகமாகிய அந்த கர்ம பந்தமும் அப்பதான் அது உருவாச்சது. அப்ப அந்த பந்தத்திலையும் சரி, இது மாயையினுடைய அந்த அறியாமையாகிய தினசரி நாம தூங்குகிறோம் என்ற ஒரு நிலையில கூட சரியது. நமக்குள் அறியாமையில் ஏற்படக்கூடிய அந்த தூக்கம், தினசரி நாம தூங்குகின்றோமே அந்த தூக்கம், ஜீவனை நாம் அப்ப அதை அறியவில்லை. அப்ப கூட டெய்லி ரீசார்ஜ் ஆகுறேன்னா இந்த கதி தானே. அப்ப இந்த கதியின் மூலமாகத்தான் அது எப்படி அறியாமையில் நடந்ததோ, இதே ஒரு ஜாக்கிரதை என்ற ஒரு நிலையில தொடர்ந்து அது நமக்குள் அது நடைபெறுமாறு அதுக்கான சூழ்நிலை உடல் அளவிலும் மனதளவிலும் ஜீவன் அளவிலும் ஒரு விழிப்புணர்வு பெற்று அதை உருவாக்கி ஈரணன் என்ற அந்த நிலையை கொண்டு வர வேண்டும். தமிரணன் என்பது இந்த கதி என்பது பிரம்மந்தரத்தை தாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலை. ஈரணன் என்கின்ற அந்த நிஷ்டை பிரம்மந்தரத்தோடு தானாய் தன்மயமாகக்கூடிய அந்த நிலையை இந்த ஞானபிதா காட்டி கொடுத்த இந்த வித்தையை நாம் முழுவதுமாக அவர் சொல்லிய அந்த முறைப்படி நாம் நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது மட்டும்தான் இந்த ஜீவனை இந்த கர்ம பந்தத்திலிருந்து நாம் விடுவிக்க முடியும். இதை தாண்டி வேற எந்த விதத்திலையும் இந்த ஜீவனை கர்ம பந்தத்திலிருந்து நம்மளால விடுவிக்க முடியாதது. இதுக்கான ஒரே வித்தை இதுதான். இதைத்தான் நாம் அறிய வேண்டும், கற்க வேண்டிய வித்தை. இதுதான் நித்தியமான வஸ்து. அனித்தியமாயிருக்கின்ற இந்த மாயையிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் நித்தியமாக இருக்கின்ற அந்த வஸ்துவோடு நாம் நிலையாக நிற்க வேண்டும் என்றால் அந்த சலனம் என்கின்ற ஒரு நிலையை நாம் விழிப்பு நிலையில் அது சலனமில்லாத அந்த நிலைக்கு, அதாவது அது இருக்க வேண்டிய இடத்தில் அது போய் அமர்ந்தால் அகங்காரம் எங்கிருந்து உற்பத்தியானதோ அந்த இடத்தில் போய் ஒடுங்க வேண்டும். மனம் எங்கிருந்து உற்பத்தியானதோ அந்த இடத்தில் போய் அது ஒடுங்க வேண்டும். விழிப்பு நிலையில் ஜீவன் எங்கிருந்து உற்பத்தியாச்சோ அதே இடத்தில் போய் அது ஒடுங்க வேண்டும். அப்போதுதான் அது சதா சிவனாகிறது. அப்போதுதான் அது தானாய் அது தன்மயமாகி அது தீருகிறது. அப்ப ஒவ்வொரு நிலை அகங்காரம் அடுத்தது மனம் ஜலாம்சமும் அதனுடைய உற்பத்தியில போய் ஒடுங்கணும். அக்னி எங்கிருந்து உற்பத்தியாச்சோ அங்கிருந்து அது ஒடுங்கும் போது தான் அக்னி நாசம் அடையும். வாயு அது உற்பத்தியான இடத்தில் ஆகாசம் என்ற இலையில் தான் அது ஒரு சலனப்படும் போது தானே உண்டாச்சது. அங்கு ஒடுங்கணும். அப்பதான் ஆகாசம் எங்கிருந்து நமக்கு அது உற்பத்தி ஆச்சது. தானாயிருக்கின்ற அந்த வஸ்து தானே ஆகாசமாகி வாயுவாச்சது. அப்ப அக்ஷரம் என்ற ஒரு வஸ்துவோடு அந்த ஆகாசமும் அதில் ஒடுங்கும் போது மட்டும்தான் இந்த கர்ம பந்தத்திலிருந்து நாம் முழுமையாக விடுதலை பெற முடியும். இது அடிப்படை. இந்த புரிதல் நமக்குள் ஆழமாக இந்த அத்தியாயம் நமக்குள் அது புரியும் போது மட்டும்தான் நமக்குள்ள இந்த இன்னும் நல்லா இந்த பயிற்சியை பண்ணணும்ன்ற ஒரு தீவிரம், அந்த நிலையை அடைய வேண்டும் என்கின்ற ஒரு தீவிரம், உலகியல் பந்தத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற ஒரு ஆவலும் இயல்பாகவே அது ஏற்படும். அப்ப அதுக்குதான் ஞானபிதா இந்த கர்ம பந்தத்தை பத்தி நமக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறாரு. நடவடிக்கை கிரமங்களுக்கு உட்பட்ட வாழ்க்கையுடன் இந்த சித்த வேதத்தினுடைய புரிதலுடன் தினசரி நாம் தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த பயிற்சியையும் 24 மணி நேரமும் நமக்குள் அது நடக்குமாறு நாம் அதுக்கான வழிமுறையை நாம் நடைமுறை வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது மட்டும்தான்
அது முழுமை பெறுகிறது, அது தன்னிறைவு என்பது அது பெறுகிறது. அப்போது மட்டும்தான் நமக்குள்ள அந்த ஜீவனை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற ஜீவன் மேல உண்மையான அந்த பக்தி விசுவாசம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நிலை நமக்குள் இதை எய்தும் போது மட்டும்தான் இந்த கர்மமாகி இந்த வாயு அது வெளியில் பந்தப்படுவதிலிருந்து விடுவிக்க முடியும் என்பதை தான் இந்த அத்தியாயத்துல ஞானபிதா நமக்கு அது உணர்த்துகிறார். அது தொடர்ந்து நாளைக்கு நாம் மும்மூர்த்திகளை பற்றி பார்க்கலாம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். உடம்பினுடைய சகலவிதமான பாகங்களிலும் பரவி எப்பொழுதும் விட்டு பிரியாமல் சிநேகம், மோகம் முதலிய கெட்ட வழக்கங்களை உண்டாக்கி கொண்டிருக்கின்ற ராகத்து வேசாதிகளான விருப்பு வெறுப்பு எனும் பெரும் வியாதிகள் யார் ஒருவரால் வேறொரு அறுக்கப்படுகிறதோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம். நாம் இதுக்கு முன்னாடி சந்திக்கும் போது ஜாக்கிரதை உணர்வுனா என்னங்கிறத நம்ம கவனிச்சிருந்தோம். இந்த உலகம்ங்கிற அவஸ்தையை கவனிச்சுட்டு இருக்கிற அந்த நிலைமைக்கு பேர் ஜாக்கிரதை கிடையாது. தன்னைத்தானே உணர்ந்து இருக்கக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் ஜாக்கிரதை அப்படின்னு சாமி சொல்லியிருந்தார். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இந்த கர்ம விமோச்சனம் அப்படின்னு சொல்லக்கூடிய 9வது பகுதி. கர்ம விமோச்சனம் அப்படின்னு சொன்னால் கர்மம் செய்தால் மாத்திரமே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு உலகத்தில் சொல்லி வர்றாங்க. எல்லாமே கர்மத்தினால தான் ஆகிறதுன்னு சொல்கிறாங்க. கர்மம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த கர்மமாக இருக்கக்கூடிய அந்த வஸ்து என்னங்கிறது முதல்ல நமக்கு தெரியணும். ஏன்னா நாம் கர்மம் அப்படிங்கிறது ஒரு செயல் அப்படின்னு சொல்லி தப்பாக புரிஞ்சு வச்சுருப்போம். அது செயல் அல்ல அப்படிங்கிறத சாமி ஏற்கனவே சித்த வேதங்களில் விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. அதில் கவனித்து பார்க்கும்போது எந்த ஒரு செயல் செய்வதற்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எதுவோ அதுதான் கர்மம்ங்கிறது. கர்மம் செய்தால் மாத்திரமே எல்லாமே முடியும் அப்படின்னு சொன்னால் அதுதான் ஆதாரமான பொருள்னு அர்த்தம். கர்மம் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லாமே இருக்கிறதுக்கு அதுதான் காரணமாக இருக்குது. இப்போ நமக்குள்ளார அந்த ஜீவசக்தியான வாயுனுடைய நடமாட்டம் இருக்குது. அதனால ஈஸ்வர சைத்தன்யத்தை உணர முடியுது. அந்த சைத்தன்யத்தினுடைய சக்தியை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வேலைகளையும் நம்ம பார்க்கவும் கேட்கவும் அறியவும் செய்ய முடியுது. எப்போ நமக்குள்ளார ஈஸ்வர சைத்தன்யம் இல்லையோ, அந்த ஜீவசக்தியான வாயுனுடைய நடமாட்டம் இல்லையோ, அப்போ நம்மளால எந்த ஒரு செயலும் செய்யவோ பார்க்கவோ கேட்கவோ எதுவும் செய்ய முடியாது. அப்போ நம்மளுடைய எல்லா செயல்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது எது அப்படின்னா ஜீவசக்தியான வாயுனுடைய நடமாட்டம் தான். அப்போ அந்த ஜீவசக்தியான வாயு தான், அது இல்லைன்னா இங்கே எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நிலைமையில் இருக்குது. எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியதும் அந்த ஜீவசக்தியான வாயு தாங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட அந்த வாயுவானது நமக்குள்ளாரே அடங்கி இருந்தாலும் கூட நம்மளால் இந்த உலகங்கிற அவஸ்தையையோ இல்லை நம்மளுடைய அனுபவங்களையோ அனுபவிக்க முடியறது இல்லை. ராத்திரி தூக்கம் அப்படின்னு நாம் நினைக்கக்கூடிய சமயத்தில் நம்மளுடைய ஜீவசக்தியான வாயு நமக்குள்ளாரையே வெளியில் போகாமல் அடங்கி இருந்ததுனால தான் உலகங்கிற அவஸ்தையை உண்டு பண்ணுறதுக்கோ இல்லை அந்த அவஸ்தைகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து கேட்டு அறிவதற்கோ கூட முடியாமல் போகுது. எப்போ இந்த வாயுவானது நம்மளிலிருந்து வெளிப்புறமாக வியாபித்து வருதோ அப்போ தான் இந்த உலகங்கிற அவஸ்தையை அது அனுபவிக்கிறதுக்கு தயாராகுது. அதனால தான் கர்ம பந்தமாகும் உலகு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம். இந்த உலகம் என்பது கர்மத்தினால் பந்தப்பட்டது அப்படின்னு. அப்போ அதுலேயும் நம்ம செயல்கள்னால தான் இந்த உலகம் இருக்குது அப்படிங்கிறத கூட நம்ம தப்பாக தான் புரிஞ்சு வச்சுருந்தோம். கர்மங்கிறது செயல்ங்கிற எண்ணத்தில். இன்னொன்று, ஒரு செத்துப்போன ஒருத்தரை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்கிறோம், அவனுக்கு கர்மம் விட்டு போயிடுச்சு, கர்மம் அற்று போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறது ஒரு வழக்கம் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே செயல் இல்லை அப்படிங்கிற ஒரு பொருளில் சொல்கிறதா இருந்தாலும் கூட ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போது கூட தான் செயல் இல்லை. தூங்கிட்டு இருக்கிற யாரையும் பார்த்து கர்மம் விட்டு போயிடுச்சு, கர்மம் அற்று போயிடுச்சுன்னு சொல்லி யாரையும் நம்ம சொல்கிறதில்ல. அங்கே ஜீவசக்தியான வாயு அந்த பிணத்துக்குள்ளார இல்லை, அதனால தான் கர்மம் விட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு ஏன் அவனை சொல்லலைன்னா அவனுக்குள்ளார ஜீவசக்தியான வாயுனுடைய நடமாட்டம் அது உள்ளுக்குள்ளாரையே மேலும் கீழும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது இல்லாமல் போகிறதில்ல, அது வெளியில் வராமல் இருக்குது, அவ்வளோதான்.
அப்போ நமக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுடைய சைத்தன்யமானது அது வாயு ரூபமாக பஞ்ச இந்திரியங்கள் வழியாக அது வெளியில வியாபிக்கிறதுனால தான் உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவஸ்தையே உண்டாகுது. அந்த உலகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவஸ்தையில தான் நாம பார்க்கறதும் கேட்கறது அறிகிறதுமாக பந்தங்கள் ஏற்படுது. அதனால தான் இந்த உலகத்தையே கர்ம பந்தம் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம். அந்த பந்தத்தினால தான் நம்மளுடைய சக்தியானது நாளடைவில் தீர்ந்து போய் செத்து போவதற்கும் காரணமாகுது. இப்போ செத்து போனோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு விமோச்சனம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கிடைக்காது. மோட்சம் அடையணும் அப்படின்னு சொன்னால் பந்தத்திலிருந்து விடுதலை ஆகணும். பந்தப்பட்டிருக்கிறது யாரு அப்படின்னா ஜீவசக்தியான வாயுவால அந்த ஜீவன் தான் வந்து பந்தப்பட்டிருக்கு. இப்போ அங்கே ஜீவனே இல்லை அப்படின்னு சொன்னால் யாருக்கு நம்ம இந்த விடுதலை தரப்போகிறோம்? அங்கே பட்ட நிலைமை இருந்தால் தான் பந்தத்திலேருந்து விடுவிக்கிறதுக்கு நாம் ஏதாவது செயல்கள் செய்ய முடியும். பந்தப்பட்டவரே அங்கே இல்லை அப்படின்னு சொன்னால், அதில் பந்தமே இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி ஒரு விமோச்சனமானது நமக்கு கிடைக்கும்? அப்போ நமக்கு மோட்சம்ங்கிறது வேணும் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளார ஜீவனுடைய நிலைமைங்கிறது வேணும். அந்த ஜீவன் இல்லாமல் இங்கே மோட்சமானது உண்டாகிறது கிடையாது. அந்த ஜீவனாகும் இந்த உலகத்தை பந்தப்பட்டு வச்சிருக்குது. சாமி இதை ஏற்கனவே 4ஆம் அத்தியாயத்திலேயே ஒரு கேள்வியாக கேட்டிருப்பார். பந்தங்களை பற்றி பேசும்போது, ஜீவனை யாராவது கட்டி போட்டிருக்கிறாங்களா? எதுக்கு இந்த ஜீவனுக்கு விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்க? ஜீவனை யாராவது கட்டி போட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அவரே நிர்பந்தன், அகங்காரன், நிர்குணன், நிர்சங்கன், நிர்மோகி. அப்படி ஒரு நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை, கலங்கப்படாத ஒரு ஜீவனை எப்படி கட்டுப்பட்டு ஒரு இடத்துல வந்து கட்டி போட்டு வைக்க முடியும்? முடியாது கண்டிப்பாக. ஆனால் இங்கே கட்டுப்பட்டு இருக்குது. எதனால் அப்படின்னா இந்த ஜீவனாகவே தானாக போய் ஒவ்வொரு விஷயத்தையும் பற்றி பிடித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதுங்கிறார். அப்போ ஜீவனை யாரும் கட்டி போடலை, ஆனால் ஜீவனே போய் ஒரு விஷயத்தை பிடிச்சிக்கிச்சு. இதை நான் தான் செஞ்சாகணும், இதை நான் செய்யலைன்னா வேற யார் செய்வா அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக போய் ஒரு விஷயங்களை பற்றி பிடிச்சிருக்குது. அதுக்கு தான் பந்தம்னு சொல்கிறது. அந்த பந்தத்திலிருந்து விடுதலை ஆகணும்னாலும் இப்போ யார் முயற்சி பண்ணணும்னா அதே ஜீவன் தான் முயற்சி பண்ணணும். அது எதனால் அந்த பந்தப்பட்டிருக்குது அப்படின்னா அதுக்கு தான் சாமி வந்து இந்த 8ஆம் அத்தியாயத்தில் அந்த உலக பந்தத்தை பற்றி பேசுகிறதுக்காக அவர் ஒரு 8 கால் பூச்சியை உதாரணமாக சொல்லியிருப்பார். இப்போ நாமெல்லாம் நைட்டு தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு தூக்கம் முழிச்சு எந்திரிச்சு காலையில் நாம் யாருமே பிளான் பண்ணலை, இப்போ போய் பந்தப்பட போகிறோம், இந்த வேலையை நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதெல்லாம் ரெடிமேடாக இருக்குது. அந்த கமிட்மெண்ட்டெல்லாம் அங்கே ஏற்கனவே உண்டாக்கப்பட்டிருக்குது. அது பின்னாடி நாம் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நாம் விருப்பப்படலை அப்படின்னு சொன்னால் அது நின்று போகிறது கிடையாது. ஆனாலும் அது தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஜீவனுக்கு அது தேவைப்படுது. அந்த ஜீவன் என்ன நினைக்குது அப்படின்னா இந்த உடம்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த உடம்பு அது நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆகாரம் நமக்கு வேணும், சாப்பிடணும், அப்போ தான் உயிர் வாழ முடியும். சாப்பிடல அப்படின்னா நம்ம செத்து போயிடுவோம். இந்த உடம்பானது அங்கே சரியில்லை அப்படிங்கிற பட்சத்தில் நாம் இந்த உடம்புல இருக்க முடியாது, நாம் வெளியில் போக வேண்டிய அவசியம் ஏற்படும்னு சொல்லிட்டு ஆகாரம் வேணும் அப்படிங்கிறத இந்த ஜீவனே நினைக்குது. அதனால தான் உடம்புக்கு ஒன்று அப்படின்னு சொன்னால் ஜீவனால் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியறதில்ல. அவ்வளோ தூரம் இந்த உடம்பை கண்ணும் கருத்துமா இந்த ஜீவன் அதை பாதுகாத்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அந்த ஜீவன் உடம்புக்குள்ளார இருக்கணும் அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கணும். இப்போ இது ஏன் வெளியில் வருது அப்படின்னா இந்த உடம்பை பாதுகாக்கிறதுக்கு ஆகார வகைகள் தேவைப்படுது. அந்த ஆகாரங்களை சாப்பிட்டா தான் உடம்பை பேணி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக ஆகாரங்களை தேடி போகுது. உபஜீவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில் சம்பாதிக்கிறதுக்கு அது போகுது. அந்த சம்பாத்தியத்தை வச்சு ஆகார வகைகளை உண்டு பண்ணி அது இந்த உடம்புக்கு கொடுத்து உடம்புனுடைய ஆற்றலை வலுப்படுத்துறதுக்கு என்ன வழியோ அதை செய்யுது. இதெல்லாம் கரெக்டு தான்.
ஆனால் இந்த வேலைகள்லாம் செய்யும்போது அந்த ஜீவன் என்ன ஆகுது அப்படிங்கிறத நாம் சிந்திச்சு பார்க்கணும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய எனர்ஜி இழந்துக்கிட்டே தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது தன்னுடைய சத்தை தீர்த்துக்கிட்டே தான் இருக்குது. அது முழுவதும் தீர்ந்து போகும்போது அந்த உடம்புல அவ்வளோ ஊட்டம் இருந்தும் பிரயோஜனம் இருக்கிறதில்ல. தங்கறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு சொன்னால் நாம் அந்த வீட்டை நல்லா அழகுபடுத்தி பெயிண்ட் அடித்து இன்டீரியர் எல்லாம் ஒர்க் பண்ணி நல்லா ஒரு ஒரு நல்ல நிலமையில வச்சுருந்தாலும் யூஸ் இல்லை. அங்கே தங்கறதுக்கு ஆள் இருக்கணும். இருந்தால் தான் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும், சரியான ஒரு நிலமையில இருக்கும். தங்கறதுக்கு ஆள் இல்லாத நிலைமையை உண்டு பண்ணிட்டு உடம்ப நல்லா பாதுகாத்து வச்சு யூஸ் கிடையாது. அந்த ஆள் அங்கேயே தங்கறதுக்கு என்ன வழிங்கிறத நம்ம இது நாள் வரைக்கும் யோசிச்சது கிடையாது. அது ஒவ்வொரு நிலைமையிலையும் தீர்ந்து போகிறதுக்கு தான் நம்ம அனுமதிச்சுட்டு இருக்கிறோமே தவிர, அது தீராமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நம்ம சிந்திச்சதில்லை. உடம்பை பற்றி மட்டுமே தான் யோசிச்சிருக்கிறோம். ஆரோக்கியம்னாலே உடம்பை பற்றி தான், உயிர் வாழணும்னா உடம்பை பற்றி தான், சுகமாக இருக்கணும்னா உடம்பை பற்றி தான், நாம் யார் அப்படின்னா உடம்பு தான். இப்படி எல்லாமே உடம்பை தவிர்த்து நம்ம அதை தாண்டி உள்ளுக்குள்ளார எதையும் யோசிச்சது கிடையாது. அதனாலே நம்மளுடைய அக்கறை எல்லாமே தேகாபிமானம் அப்படின்னு சொல்லி, தேகம்ங்கிறது இந்த உடம்பு அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டு தேகாபிமானத்துலேயும் நம்ம நின்றுட்டோம். அதுக்கு மேலே இருக்கக்கூடிய விஷயங்களுக்குள்ளே நாம் போனது கிடையாது. அதனாலேயே என்ன ஆகுதுன்னா, அந்த ஜீவசக்தியான வாயு தீர்றதே நமக்கு தெரியறதில்ல. அது நம்ம கவனத்துக்கு வரவே மாட்டேங்குது. எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் உடம்பு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமே தவிர, அந்த உடம்புக்குள்ளே ஜீவன் இருந்தால் தான் முடியுங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கறதில்ல. ஒரு நாளைக்கு எத்தனை முறை நாம் ஜீவன் நமக்குள்ளார இருக்குது, அது நம்மளை எல்லா செயல்களையும் செய்விக்கிறதுக்கான சக்தியை கொடுக்குது. அது கொடுக்கக்கூடிய சக்தியை நம்ம சரியாக தான் உபயோகப்படுத்துகிறோமா, தேவையானதுக்கு தான் யூஸ் பண்ணுறோமா, இல்லை அனாவசியத்துக்கும் செலவு பண்ணிகிட்ருக்குறோமா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கிறோம். இதெல்லாம் சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த ஜீவன் மேலே அக்கறை வந்துருச்சுன்னு அர்த்தம். அந்த ஜீவசக்தியான வாயு தீராமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிக்க ஆரம்பிச்சிட்டோன்னு அர்த்தம். இது எதுவுமே நம்ம சிந்திக்கலைன்னு சொன்னால் நம்மளிருந்து செலவாகி போகக்கூடிய ஜீவனை பற்றி நம்ம கேர் பண்ணிக்கலன்னு அர்த்தம். அந்த ஜீவன் வெளியில் போனால் போட்டோம், நமக்கு இந்த வெளியில் இருக்கக்கூடிய சுக துக்கங்கள் தான் நமக்கு அவசியம், இந்த பந்தங்கள் தான் அவசியம்னு சொல்லி அதை பிடிச்சிட்ருக்குறோன்னு அர்த்தம். இது வந்து அனாவசியமாக இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம அவசியம்னு நினைக்கக்கூடிய அந்த உபஜீவனமே அங்கே பிரச்சனையாக தான் இருக்குது. ஒரு இடத்துக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து ஆகார வகைகளை உண்டு பண்ணி நாம் சாப்பிட்டு திருப்தியாக உடம்ப ஊட்டமாக கவனிச்சிக்கூடிய அந்த விஷயமே கூட இங்கே அது அவசியம் இல்லாத விஷயமாகவே இங்கே எண்ண வேண்டியதாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த செயல்களுக்கெல்லாம் பின்னாடி உயிர் சேதமாகுது, உயிர் செலவாகுது. உயிரை செலவு பண்ணி ஆகாரங்களை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? ஸோ இதே கேள்வியை இயேசு கிறிஸ்து வந்து கேட்பார். எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படுவது என்ன? ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், அந்த உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவை அல்லவா அப்படின்னு சொல்லி கேட்பார். அப்போ இங்கே உயிரை செலவு பண்ணி உயிரை இழந்து நம்ம ஆகாரங்களை சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம்? இதே தான் இயேசு கிறிஸ்துவும் கேட்குறது. சாமியும் இங்கே அந்த எட்டுக்கால் பூச்சியினுடைய உதாரணத்தை கொண்டு வந்ததுக்கு காரணம் இதுதான். அந்த எட்டுக்கால் பூச்சி என்ன பண்ணுது? தான் உபஜீவன வாழ்க்கையை மேற்கொள்ளணுங்கிறதுக்காக நாம் சாப்பிட்டா தான் உயிர் வாழ முடியும், சாப்பிட்லான்னா நம்ம செத்து போயிடுவோம் அப்படிங்கிற எண்ணத்தினால தன்னுடைய பசையாக இருக்கக்கூடிய சுக்கிலத்திலிருந்து அந்த நூலை எடுத்து அதைய வீட்டில் ஏதாவது ஒரு ஓரமாக அந்த வலைகளாக பின்னி அதில் விழக்கூடிய பூச்சிகளை அது சாப்பிடவும் செய்யுது. அதனால அந்த வலை ஏதாவது கிழிஞ்சு போனாலோ இல்லை வேறு இடத்துக்கு அது மாற்றி வைக்கணுன்னாலும் மீண்டும் அதே பசையை தான் அது செலவு பண்ணுது. இப்படி பசையை எடுக்குது, வலையை பின்னுது, கிடைக்கிற பூச்சிகளை சாப்பிடுது. இது அப்படியே ரொட்டீன் ஆகிட்டே இருக்குது. எப்போ அந்த எட்டுக்கால் பூச்சியினுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அதனுடைய புருவ மத்தியத்தில் அந்த பசையானது தீர்ந்து போகுதோ, அது இல்லாமல் போகுதோ, அப்போது தான் உண்டாக்குன வலையிலே விழுந்து அது செத்து போகவும் செய்யுது. அது அந்த பசையை எடுத்து வலை பின்னுனதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, செத்து போகக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆனால் அது செத்து போனதுக்கு காரணம் என்ன? அது வலையை பின்னுனதுனால தான். ஸோ இந்த முரண்பாடு தான் இப்போ நமக்கும் இருக்குது.
நாம் எதுக்காக இந்த உலகம்ங்கிற ஒரு வலையை உண்டு பண்ணி அதில் சுக்கிலமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை வச்சு இந்த வலையை பின்னி இங்கே உபஜீவனத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னா ஆகார வகைகளை சம்பாதித்து சாப்பிட்டு செத்து போகாமல் வாழணுங்கிறதுக்காக. நம்மளுடைய முன்னோர்கள் வரைக்கும் அதை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்களாம் இப்போ உயிரோடு இருக்கிறாங்களான்னு கேட்டால் இல்லை. ஏன்னா அந்த எட்டுக்கால் பூச்சி மாதிரியே அவங்களுடைய உற்பத்தி ஸ்தானத்தில் இருந்த சுக்கிலமானது தீர்ந்து போனதுனால இந்த உபஜீவனத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி சொத்துக்களை சேர்த்தியாச்சு, உடம்பை நல்லா வலுப்படுத்தியாச்சு, சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதையும் ஏற்படுத்திக்கிட்டாச்சு. ஆனால் ஜீவன் என்னாச்சு அப்படின்னு கேட்டால் தீர்ந்து போயிடுச்சு. கடைசியில் சவமானதுக்கப்புறம் புதைக்கவோ எரிக்கவோ செஞ்சாங்க, அவ்வளோதான். அதுக்கு பதிலாக சாமி சொல்கிறது என்னென்னா, அந்த எட்டுக்கால் பூச்சி தன்னுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய அதனுடைய நிலைமையிலிருந்து சுக்கிலத்தை அது எடுக்காமல் இருந்திருந்தா, அது செலவு பண்ணாமல் இருந்திருந்தா, அதை பசையாக எடுத்து வலையை பின்னாமல் இருந்திருந்தா அது ஒருபோதும் செத்து போவதில்லைங்கிறார். ஸோ அந்த எட்டுக்கால் பூச்சி பண்ண அதே தவிர நாமளும் செஞ்சிட்ருக்குறோம். இந்த உடம்பு நல்லா இருக்கணும், நாம் உயிர் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அந்த உயிரை செலவு பண்ணி உபஜீவன வாழ்க்கையை மேற்கொண்டு அதையே தீர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மீண்டும் நாம் என்ன பண்ண போகிறோம்? நாம் உண்டாக்குன உலகம்ங்கிற வலையிலேயே விழுந்து அந்த சத்து தீர்ந்து போகும்போது செத்து போக வேண்டிய சூழல் தான் ஏற்படும். இது தான் கர்ம பந்தம்னு சொல்கிறது. இந்த கர்ம பந்தத்தில் மாட்டினதுனால தான் நாம் செத்து போயிட்டுருக்குறோம். இதை நாம் சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த கர்மமாக இருக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயுவை புலன்கள் வழியாக வெளியில் போகாமல் தடுத்து நிறுத்தணும். ஏன்னா சாமி 22வது அத்தியாயத்தில் சொல்கிறார், அவனவன் சதா உபஜீவனம் செய்து வாழ்ந்திருக்க வேண்டியதான தன்னுடைய சொந்த சொத்து சுக்கிலமாகுங்கிறார். அந்த ஒரு சொத்து இருந்தால் போதும், நீங்கள் நம்மளுக்கு வேறு எந்த சொத்தும் தேவையில்லைங்கிறார். நம்ம உபஜீவனத்துக்கான சொத்துங்கிறது அதுதான். நம்ம வெளியில் இருக்கக்கூடியது உபஜீவனத்துக்கான சொத்து கிடையாது. அது அந்த வெளியில் இருக்கக்கூடிய சொத்தை தேடி போய் தான் உள்ளே இருக்கக்கூடிய உபஜீவனத்துக்கான சொத்தை, உண்மையான சொத்தை, நமக்கு தேவையான சொத்தை இழந்து நம்ம காலி பண்ணிகிட்டே இருக்கிறோம். இதே விஷயத்தை இதே சொத்தை பற்றி பேசும்போது இயேசு கிறிஸ்துவும் சொல்லியிருப்பார், பூமியிலே உங்களுடைய சொத்துக்களை சேர்த்து வைக்க வேண்டாம், அங்கே பூச்சியும் துருவும் அரிக்கக்கூடும், திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுடைய சொத்துக்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியும் துருவும் அரிப்பதில்லை, திருடர்கள் கண்ணமிட்டு திருடுவதும் இல்லை. உங்கள் வஸ்து எங்கேயோ உங்களுடைய மனமும் அங்கேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ நாம் பூமியில் இருக்கிறது தான் நம்மளுடைய சொத்துக்கள்னு நினச்சோன்னா, நம்மளுடைய வஸ்துக்கள் அதுதான் அப்படின்னு நினச்சோன்னா, நம்ம மனசும் எங்கே இருக்கும்? வெளியில் தான் இருக்கும், உலகத்தில் தான் இருக்கும், உள்ளுக்குள்ளார போகாது. அவர் சொன்ன பரலோக ராஜ்யம்ங்கிறது கண்மலை, 2 கண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய முகடு மாதிரி இருக்கக்கூடிய அந்த புருவ மத்தியத்தை தான் அவர் கண்மலை அப்படின்னு சொல்லியிருப்பார். நாம் இமயம், இமைகளுக்கு மையம் இமயம்னு ஹிந்து வேதத்தில் சொல்லியிருக்கோம். ஆனால் அவர் டிரான்ஸ்லேஷனில் லத்தீன்லேருந்து டிரான்ஸ்லேட் ஆகும்போது அதில் என்ன ஒரு குளறுபடின்னு தெரில, அது கண்மலை அப்படின்னு எழுதியிருப்பாங்க. கண்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு மலைப்பகுதி, அது புருவ மத்தியத்தை குறிக்கக்கூடியது. அங்கே தான் பரலோக ராஜ்யம் இருக்குதுன்னு சொல்லியிருப்பார். அங்கே தான் சொத்துக்களை சேர்த்து வைக்கணுங்கிறாரு. இப்போ அங்கே போய் என்ன சொத்து சேகரிக்க முடியும் அப்படின்னா, அவரும் இதே சுக்கிலத்தை தான் சொல்கிறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. சாமி எதை நம்முடைய உபஜீவனத்துக்கு தேவையான தன்னுடைய சொந்த சொத்துன்னு சொன்னாரோ, அதேவே தான் இயேசு கிறிஸ்துவும் நம்மளுடைய சொத்தை புருவ மத்தியத்தில் தான், கண்மலை மேலே தான் சேகரித்து வைக்கணும் அப்படிங்கிறதையும் அவர் அவ்வளோ திட்டமாக சொல்லியிருப்பார். ஏன்னா அதுதான் நம்மளுடைய சொத்து, அதுதான் நம்முடைய வஸ்துங்கிறத நம்ம என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்போ அங்கே தான் நம்மளுடைய மனசும் இருக்கும். நம்ம வெளியில் சொத்து இருக்குங்கிறத நினச்சதுனால தான், சொத்துக்கள் வெளியில் இருக்கிறதுனால தான், அப்படி நினைக்கிறதுனால தான் மனசும் வெளியில் இருக்குது. நம்முடைய சொத்து புருவ மத்தியத்தில் இருக்குங்கிறத என்றைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்முடைய மனசும் புருவ மத்தியத்தில் தான் இருக்கும். அப்படி நம்முடைய ஜீவசக்தியான வாயு வெளியில் போகாமல் தன் உள்ளிலேயே நிலை பெற்று இருக்கக்கூடிய உற்பத்தி ஸ்தானத்திலே அடங்கி இருக்கக்கூடிய அந்த நிலைமைக்கு பேர் தான் கர்ம யோகம்ங்கிறது. யோகம் அப்படின்னா சேர்க்கை, கர்மம் அப்படின்னா புலன்கள் வழியாக வெளியில் வியாபிக்கக்கூடிய ஜீவசக்தியான வாயு. அப்படி வெளியில் போகக்கூடிய வாயுவை அதனுடைய உற்பத்தி ஸ்தானமாக இருக்கக்கூடிய புருவ மத்தியத்திலே சேர்க்கக்கூடிய நிலைமைக்கு பேர் தான் கர்ம யோகம்ங்கிறது. அதனால தான் கர்மம் செய்தால் மாத்திரமே மோட்சம் கிடைக்கும்னு சொன்னது. கர்மம் அப்படிங்கிறது அந்த ஜீவசக்தியான வாயுவை கொண்டு போய் புருவ மத்தியத்தில் அசையாமல் நிறுத்துறது.
அதுக்கு தான் சாமி வந்து இந்த சதா அபியாசத்தை நமக்கு வலியுறுத்துறாரு. மேலும் கீழும் அந்த சக்தி வெளியில் போகாமல் சதா நடத்திக்கிட்டே இருந்து அதை உள்நிலைப்படுத்துறதுக்கான ஒரு தொடர் பயிற்சியிலே இருக்கணும். அப்போ தான் நமக்கு மோட்சமானது கிடைக்கும்னு சொல்லியிருப்பார். ஸோ கர்ம விமோச்சனம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் சாமி சொன்ன விஷயங்களில் நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு சொல்லி நினச்சது இதுதான். வேறு யாராவது ஏதாவது விஷயங்களை பகிர்ந்துக்கிறதா இருந்தால் பகிர்ந்துக்கலாங்கய்யா. அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரம். சரிங்க, அப்போ நிறைவு பண்ணிடலாங்களா? நிறைவு செய்துள்ளாங்க. ஓகேங்க. அப்போது நாம் இந்த உபதேசத்தை வாங்கும்போது ஒரு சத்திய வாசகத்தை முன்னெடுத்து வாங்கியிருப்போம். நான் இன்று முதல் மனதாலும் வாக்காலும் கர்மத்தாலும் சத்தியத்துக்கு விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டோம், நிரபராதியான என் ஆத்மாவே சாட்சின்னு சொல்லி. ஸோ அந்த சத்திய வாசகத்தை நம்ம என்றைக்குமே மறந்துடக்கூடாது. எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே மேலும் கீழும் அந்த சதா அபியாசம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய ஜீவனுக்கு தேவையான இந்த மேல்கதின்னு சொல்லக்கூடிய சமீரனுங்கிற கதியை நாம் வரப்பெற்று அந்த பிரம்மரந்திரத்தை தட்டி திறந்து அந்த ஜீவனை இங்கே வெளியில் இருக்கக்கூடிய உலகம்ங்கிற பந்தத்திலேருந்து விடுதலை செஞ்சு அதுக்கு ஒரு விமோச்சனத்தை கொடுக்க முடியும். அதுக்கு நம்மளுடைய முயற்சியானது எல்லா நேரங்களிலுமே இருக்கணும். நேரம் கிடைக்கும் போது மட்டும் ஜெபம் பண்ணுறதோ நிலையங்களுக்கு போயிட்டு வர்றதோ இதனால் மட்டும் நமக்கு மோட்சமானது கிடைக்கிறது இல்லை. இதனால் மட்டும் ஜீவனுக்கு மேல்கதி வருவது கிடையாது. நம்மளுக்கு மேல்கதி வரணும் அப்படின்னு சொன்னால் சதா அபியாசம் செய்தால் மட்டுமே தான் வருங்கிறத சாமி அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறாரு. அது 4ஆம் அத்தியாயத்தில் நம்ம படித்து பார்த்துருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் இந்த கணத்தில் இருந்தாவது எந்த வேலை செய்யும் போதும் எப்போவுமே மேலும் கீழும் சதா அபியாசத்தை தொடர்ந்து செஞ்சு அந்த ஜீவனுக்கு தேவையான மேல்கதியை வரப்பெற்று வர்றதுக்கான முயற்சியை நம்ம தொடர்ந்து செய்யணுங்கிறத நம்ம எல்லாத்துக்கும் நான் நினைவுபடுத்திக்கணும்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் ஆத்த நமஸ்காரங்க. அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரங்கய்யா.